கடந்த சில நாளா வெயில் பகல் நேரங்கள்ல கொளுத்தி வந்த நிலைமையில, மறுபடியும் ஒரு கனமழையினுடைய தீவிரம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு பரவலாக நமக்கு மழை பொழிவு விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கு. இப்ப கூட நமக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும், சில இடங்களில் லேசான வெயிலும் காணப்பட்டாலும், இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தான் இந்த பரவலான மழையும் கணிசமாக நமக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த சில நாட்களாக அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பதிவாகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. பல மாவட்டங்கள்ல கனமழை மிக தீவிரமாக பதிவாகி வருது. அதுல குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் கூட கனமழை பெய்ய தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இனி வரும் நாட்களிலும் இது போலவே நமக்கு மழை பொழிவு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான இடங்களில் காலை, பகல் மற்றும் மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகும். ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். சென்னை பொறுத்தவரை அநேக நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். இரவு நேரங்களில் ஒரு சில இடங்கள் மழை பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையும் தொடர்ந்து நீடிக்கும். நாளை வரைக்கும் நமக்கு இந்த மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் படிப்படியாக சற்று மழையினுடைய தீவிரம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு தான் நமக்கு மழை கிடைக்கும். எல்லா நாளுமே கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இடைவெளி விட்டு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள் எல்லாமே விட்டு விட்டு அவ்வப்போது இரவு நேர மழை பொழிவாக எதிர்பாருங்க. நேற்று அதாவது கடந்த 24 மணி நேரத்திலும் பரவலாக நமக்கு உள் மாவட்டங்களிலும் மழை பெய்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் மழை சரிவர பெய்யாம இருக்கோ அந்த பகுதிகளுக்கும் கனமழை அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம், இரவு நேரங்கள்ல பரவலாக நமக்கு கனமழையும் தீவிரமடையும். குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை பகுதியாக அவ்வப்போது இடைவெளி விட்டு இரவு நேரங்களிலும் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. அதுல குறிப்பா சில இடங்கள்ல கனமழையும் கொட்டி தீர்த்திருக்கு. டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடந்த நாள நமக்கு மழை எதுவும் இல்லாம இருந்துச்சு. இப்போ நமக்கு பரவலாக நமக்கு மழை பெய்யவும் தொடங்கியிருக்கு டெல்டா மாவட்டத்துல. அதே சமயங்கள்ல வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை பெய்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா நம்ம வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பொழிவு கடந்த நாட்களை விட இப்போ நமக்கு அதிகரிக்க தொடங்கியிருக்கு. நாளை வரைக்கும் நமக்கு இந்த மழையானது எதிர்பார்க்கலாம். சென்னை தொடங்கி புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், வேலூர் தொடங்கி கரூர் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை வரைக்கும் அவ்வப்போது சில இடங்களில் விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழை கிடைக்கும். அதன் பிறகு நாளை மறுநாள் முதல் மீண்டுமாக ஒரு இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்ட பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாகியிருக்கு நம்ம பார்க்கிறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இன்னும் எங்க மழை இன்னும் சரியா பதிவாகலையோ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் தொடர் மழை எதிர்பாருங்க. ஏற்கனவே நமக்கு நிறைய இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கி இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல ஆங்காங்கே சில இடங்கள்ல பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கு. இன்னும் நமக்கு சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழையும் தீவிரமடையும். ஏன்னா கர்நாடகா, கேரளா போன்ற இடங்கள்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையும் தீவிரமடையும். வட இந்திய பகுதிகள், வட மாநிலங்கள் முழுவதுமாக தென்மேற்கு பருவமழையும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் மேலும் அதிகரிக்கும். இப்பவே நம்ம கிட்டத்தட்ட 7,000 கனஅடிக்கு மேல நமக்கு தண்ணீர் வரத்து வந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் மேலும் நமக்கு தீவிரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவு கூட நமக்கு அந்த நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கலாம்.
நீங்க எச்சரிக்கையாக இருங்க. மறக்காம நண்பர்களே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.